மைக் விட்டாங்க அனைவருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க போற ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணும். வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம். இந்த விடிய திமுக அரசுக்கு மக்களை பார்த்தால் ஏளனமாக இருக்கிறதா அப்படின்ற டவுட் நமக்குள்ள வருது. ஏன் அப்படி கேட்கறேன்னு சொல்றீங்களா? இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். தூய்மை பணியாளர் காலை உணவு வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுது. இவர்தான் நம்மளோட அமைச்சர் சேகர் பாபு. இவர்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி தூய்மை பணியாளர் காலை உணவு வழங்கும் திட்டம்ன்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பவே அங்க ஒரு சிரிப்பு சத்தம், ஏளனமான சிரிப்பு சத்தம். அதுவும் சிரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா அவர்கள். சிரிச்சுக்கிட்டே அந்த கேள்வியை இக்னோர் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. போகும்போது அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு போறாங்க, வா வா மைக் வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. உனக்கான பதில் நான் அங்க சொல்றேன், மைக்ல சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செய்தியாளர் கேட்கிற கேள்வி மக்களின் கேள்வி. அவர் மக்கள் பிரதிநிதி. அவர் மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நம்ம பார்த்திருப்போம். அவங்க எவ்வளவு நாள் அங்க போராடினாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பஸ்ல வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டு போய் அந்த போராட்டத்தை உடைக்க பார்த்தாங்க. எவ்வளவோ பண்ணாங்க, எவ்வளவோ செஞ்சாங்க. அதை நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்திருப்போம். அப்போ ஏதாச்சும் பத்திரிகைகள் இருக்கட்டாக்கா, நீ எந்த பத்திரிக்கை, நீ யாரு, எந்த நீதி, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளுடைய இந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். நம்ம மக்களாக நாம அவர்கிட்ட கேட்போம், மக்களை பார்த்தால் உங்களுக்கு கோமாளித்தனமா இருக்கிறதா, இல்ல ஏளனமாக இருக்கிறதா, இல்ல மக்கள் என்ன விளையாட்டு பொருளா, நீங்க சிரித்து உம்மாலம் அடிப்பதற்கு மக்களின் வாழ்க்கை என்ன, இங்க எப்படி இருக்கிறது, சர்க்கஸ் மாதிரி இருக்கிறதா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்குள்ள வருது இல்ல. மக்களாகிய நீங்கள் இது முட்டாளாகும் தருணமா இல்லைனா இதனை சிந்திக்கும் தருணமா என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த விடிய திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த மாதிரி அரசியல் அப்டேட் வேணும்னு நினைச்சுனாக்கா மறக்காம நம்மளோட கதைப்போமா வித் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.